ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அது ஒரு கோடி 2 கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும், அந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டியது. கடவுள் கூரை பிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார், அவர் சாட்சியாக இருப்பார். நீங்கள் பண்ணுற செயலுக்கு தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. எல்லா பேக்கரி பக்கத்தே ஒரு டீ கடை வச்சிருப்பாங்கன்ற நோட்டீஸ் பண்ணோம். அப்போ ஏன் நம்மளும் நார்மலாக டீ போடக்கூடாது? ஏன்னா இங்கே சென்னையில் நிறைய ஜாம்பான்கள் இருக்காங்க, நம்ம 10-11 இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட அடையாளம்ன்றது கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி டீயை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மாடலில் தான். என்னை பார்த்து அவங்க பாட்டு வராதுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் உணர்ந்தேன், இந்த குரல் பாடுவதற்கான குரல் அல்ல, பேசுவதற்கான குரல் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நம்ம கல்ச்சரில் எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் இல்லை பர்சனலான விஷயமா இருக்கட்டும், எது பண்ணாலும் மங்களகரமாக அழகாக விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். அந்த வகையில் இப்போ ஒரு மங்களகரமான தொடக்கம் இந்த நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பாக வேணும். ஸோ we will now have the குத்துவிளக்கு லைட்டிங் செரிமனி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய நண்பர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக உங்களது தொழில்கள் நல்ல விதத்தில் வெற்றியடைய வேண்டும் என்றால், ஆதி காத்ரேஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். காத்ரேஜ் குரூப் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இன்டர்வியூவர் கேட்டார், சார் வாட் இஸ் தி சீக்ரெட் சாஸ் ஆர் வாட் இஸ் தி சக்சஸ் மந்த்ரா தட் யூ டிப்ளாய் இன் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரொம்ப அழகா ஆதி காத்ரேஜ் அவர்கள் 3 வரியில ஒரு பதில் சொன்னார். அவர் சொன்னது டாப் லைன் இஸ் வேனிட்டி. டாப் லைன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் தி சேல்ஸ் டர்ன் ஓவர் எல்லாம். டாப் லைன் இஸ் வேனிட்டி, பாட்டம் லைன் இஸ் சானிட்டி. பாட்டம் லைன்னா நம்ம ப்ராஃபிட், ஒரு கம்பெனி எவ்வளோ நிகர லாபம் சம்பாதிக்குது அப்படின்னு, அதுதான் சானிட்டி. நீங்கள் அதை முதல்ல பாருங்க, டோன்ட் லுக் அட் டாப் லைன் அண்ட் கெட் மெஸ்மரைஸ்ட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், கேஷ் ஃப்ளோ இஸ் ரியாலிட்டி அப்படின்னு. டாப் லைன் இஸ் வேனிட்டி, பாட்டம் லைன் இஸ் சானிட்டி. அதோட நிப்பாட்டிடாதீங்க. உங்கள் தொழில் ஏதோ பேப்பரில் புக்கில் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் இருக்குன்னு ரொம்ப நீங்கள் சந்தோஷம் அடையாதீங்க. கேஷ் ஃப்ளோஸை பாருங்கள், கேஷ் ஃப்ளோ இஸ் ரியாலிட்டி அப்படின்னாரு. இது இன்னைக்கு நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அது ஒரு கோடி 2 கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை 1000 கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டியது. லாபம் இருந்தாலும் on the personal side we have to create some assets, and that will be the safety net whenever we face a crisis. So with these few words, I would like to once again thank all the organizers and Mr. Venkatesh for giving me this opportunity and wishing you all the best. Thank you. திரு வெங்கடேஷ் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டு, செயல் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டார். அந்த வார்த்தையே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு எய்ம் தான். சின்ன கனவா இருக்கலாம், பெரிய கனவா இருக்கலாம், பிரம்மாண்டமான கனவா இருக்கலாம். எல்லாருக்கும் ஆசை என்ன அப்படின்னா அது நடந்துராதா அப்படிங்கிறது தான். அந்த வார்த்தையை தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்ட திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். நம்முடைய பலவீனம் தான் நம்முடைய பலம். அதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, சின்ன வயசுல எல்லா குடும்பங்கள்லயும் இருக்க மாதிரி என்னுடைய குடும்பத்திலயும் எங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஆசை இருந்தது. தம் பொண்ணு பாட்டு கத்துக்கணும், தம் பொண்ணு பெரிய மேடை ஏறி பாடணும் அப்படின்லாம். நானும் கிளாஸுக்கெல்லாம் போன போது அந்த டீச்சர் சொன்னாங்க, உன் குரல் ரொம்ப கட்டையா இருக்குமா, பாட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா நான் படிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே படிப்பேன். ஸ்கூல்ல காமர்ஸ்லாம் ரொம்ப நல்லா படித்தேன். காமர்ஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன். அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையுமே நல்லா வரக்கூடியவை. என்னை பார்த்து அவங்க பாட்டு வராதுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் உணர்ந்தேன், இந்த குரல் பாடுவதற்கான குரல் அல்ல, பேசுவதற்கான குரல் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய பலவீனம் தான் பலமானது. அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனை தான், நமக்கு இருக்கிற பலவீனம் தான் நம்முடைய பலம். அதைத்தான் நாங்கள் தினம்தோறும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களுடைய பலவீனம், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, எனக்கு ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண தெரியல, இல்லைன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது எல்லாத்தையும் தினம்தோறும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே. அவர்கள் அனைவரும் செய்த சாதனை நம்மாலும் செய்ய முடியும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி, இது மிகப்பெரிய சாதனை. வெங்கடேஷும் அவரோடு
இணைந்து பணிபுரியும் அனைவருக்கும், ஆனந்தம், செல்வராஜ் வந்திருக்கிற அனைவருக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனவு மெய்ப்பட செயல் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கூலில் படிச்சனுடைய எங்களுடைய எஜுகேஷன் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அதனால் நம்மளை பொறுத்தவரையிலும் நாம் மட்டும் உயர்வது பத்தாது, நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்மளை முயன்று கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் ஒரு கனவாக இருந்தது. நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய கம்பெனி கொண்டு வரணும். என்னோட கம்பெனி சொன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஜப்பானில் வந்து இந்த மூங்கில் மரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட கம்பெனி வந்து அதை ஒப்பிட்டு பார்ப்பேன். அந்த மூங்கில் மரம் என்பது மூங்கில் மரத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி சரியாக பராமரித்து வந்தீங்கன்னாக்க 3-4 ஆண்டுகளுக்கு வளராது. அது வளர்ச்சியே இருக்காது. என்னடா வளரலையேன்னு சொல்லிட்டு பராமரிக்கிறதுக்கு விடாமல் தொடர்ந்து பராமரித்து வந்தோம்னாக்க 4 ஆண்டுகள் கழித்து அதோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியாக இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உயரம் 60 அடி 70 அடிக்கு மேலே போயிடும். அது மாதிரி தான் டிஎன்சி சிட் ஃபண்ட் என்பது 40 ஆண்டுகளில் தருமபுரியில் மட்டுமே இயங்கி வந்தது. இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டுகளில் வந்து இது கிட்டத்தட்ட 45 கிளைகளை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போயிருக்காங்க. அந்த மூங்கில் மரம் எப்படி வந்து வேறு ஊன்றியதோ, அந்த ஆழமாக வேறு ஊன்றியதால் இன்னைக்கு வந்து இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய கனவோடு இருந்தேன். இந்த சிட் ஃபண்டை மற்ற சிட் ஃபண்டை நடத்துகிற மாதிரி நாமளும் நடத்தணும், தமிழகம் முழுவதும் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கனவோடு செயல்பட்டேன். என்னோட தந்தையிட்ட போய் முதல்ல கேட்டு வாங்க அந்த பெண்டிங் லிஸ்ட் தான். முதல்ல பெண்டிங் லிஸ்ட் கொடுங்க, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு எங்கெங்க இருக்குது அந்த இடத்துக்கு போகிறேன். நானே போவேன் ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த பணம் நின்னது போகிறேன். வந்து போய் ஒவ்வொன்றும் என்ன சிக்கல் இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது சால்வ் பண்ணி அத்தனையும் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டேன். வசூல் பண்ணதால இன்னைக்கு என்னால் உட்காந்து இவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் பண்ண முடியும். எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 5 crores கலெக்ஷன் பண்ணி ஆகணும், லோனு கொடுத்தாகணும். 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இன்னைக்கு கொண்டு இருக்கேன். இன்னைக்கு வருஷம் வந்து 1250 crores டர்ன் ஓவர் பண்ண முடியுது. காரணம் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து எப்படி கொண்டு வரணுன்றதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதுபோல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செயல் கனவு மெய்ப்பட ஒவ்வொருத்தரும் ஒரு கனவு இருக்கணும். கனவு செயல்படுத்தணும்னாக்க அத்தனையும் வந்து செயல்படுத்தி இது மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு தொழில் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை நல்ல உணவுகளுக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, இந்த உலகம் எடுத்து சென்றவர்களை நினைவில் கொள்வது கொடுத்து சென்றவர்களையே நினைவில் கொள்கிறது. அப்படி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர் ஆரம்பித்த இந்த செயல் கனவு மெய்ப்பட அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? அத்துணை பேரும் நான் உட்பட இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், வித்தியாசமான சிந்தனை என்றால் என்ன? எல்லோரும் தானே சிந்திக்கின்றோம். எல்லோரும் செய்வதையே நாமும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரையும் போலத்தான் நாமும் இருப்போம். நண்பர்களே, நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். என்னை தவிர என்னுடைய வீட்டில் எல்லோரும் மேல் படிப்பு முடித்த மிக பெரும் மருத்துவர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன், ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம்தான். ஒரு மனிதன் மைதானத்திலே நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால் அவன் மருத்துவமனையிலே நேரத்தை செலவு செய்துதான் ஆக வேண்டும். ஓடி ஓடி உழைத்து செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து நாம் ஓய்ந்து உட்காரும் போதுதான் நமக்கு தெரியும் நாம் இழந்த ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை உங்கள் உடலுக்காக நீங்கள் செலவு செய்தால் 161 மணி நேரம் உங்களுக்கு சாசுவதம். இதையெல்லாம் சொன்ன பிறகு கூட எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொன்னால், சென்னையிலிருந்து மதுரைக்கு நான் மிக அவசரமாக போக வேண்டும், எனக்கு நேரமே இல்லை, பெட்ரோல் போடக்கூட நேரம் இல்லை என்று சொன்னால், எப்படி புறப்பட்ட பாதி நேரத்திலேயே நம் பயணம் முடிந்து விடுமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை பயணமும் முடிந்துவிடும். தயவு செய்து நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். உடலை பாதுகாப்பதற்கு நேரம் செலவு செய்ய எனக்கு நேரம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணமும் முடிந்துவிடும். அருமை நண்பர்களே, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. எமனே தினம் காலையில் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நடந்துட்டு வரவன் காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போனான். அருமை உடலில் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே, வருமுன் நோயை காப்போமே, வையம் புகழ வாழ்வோமே,
தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தவன் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பாண்டர். இது எத்தனை பேரும் புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா மதத்திலையும் சரி போய் பாருங்க, கடைசியில் எசன்ஸ் வந்து இறைவன் எல்லையற்றவன் என்றும் அழியாதவன் தான் சொல்லுவாங்க. எல்லா மதத்திலையும் போய் பாருங்க, சொல்கிற வார்த்தை ஒரே வார்த்தை, இறைவன் எல்லையற்றவன் என்றும் அழியாதவன். அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்? உலகம் முழுவதும் சுத்த வழியாக இருக்காப்புல, பிரபஞ்சம் முழுவதும் சுத்த வழியாக இருக்காப்புல. நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை செயல்களையுமே சர்வேலன்ஸ் கேமரா மாட்ட பதிவு பண்ணிகிட்டே இருக்குது. இன்றைக்கி நாம் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறோம். எதுக்கானா 10 பேர் பார்க்குறபோது முன்னாடி ஒழுக்கமாக நடந்துக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நம்ம ஒழுக்கமாக நடந்துக்குவான்னு நம்ம மனசாட்சி மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் 10 ரூமில் கதை வச்சாச்சு ஒரு தப்பு பண்ணால் கூட அந்த சுத்தவெளி, அந்த டிவைன் பவர் உங்களை பார்த்து பதிவு பண்ணிகிட்டே இருக்குது. அந்த பண்ணக்கூடிய செயலுக்கு உண்டான விளைவை இறைவன் கொடுப்பான். உத்தமர் கதைன்னு சொன்னார். அந்த உத்தமர் கிருஷ்ணரை கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு முன்னையே தெரிய தர்மர் தோற்று போயிடுவான்னு, நீங்கள் நீங்கள் அதை முறையை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுறாப்புல. துரியோதனுக்கு வந்து சகுனி விளையாடுமா, நீங்கள் கண்ணனுக்காக விளையாடிக்கலாமே, தர்மருக்காக விளையாடிக்கலாம்னு கேட்குறாப்புல. அதுக்கு கண்ணன் சொல்கிறாப்புல, சூது விளையாடணும்னு ஆர்வம் தர்மனுக்கு இருக்குது, துரியோதனுக்கு சூது விளையாட தெரியாது, நம்மளுக்கு சகுனி வச்சு விளையாடத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சூழ்ச்சியில் பண்ணி துரியோதன கையில் தாய்க்கட்டை கொடுக்குறாப்புல, சகுனி கையில் கொடுக்குறாப்புல துரியோதனன். தர்மர் அதே மாதிரி என்னை கூப்பிட்டு கொடுத்துருந்தாருன்னா நான் விளையாடி ஜெயிச்சிருப்பேன். ஆனால் தர்மருக்கு சூது விளையோன்னு ஆர்வம் இருந்ததுனால எங்கே கண்ணம் பார்த்துக்குவானோன்னு நினச்சி சுற்றி முற்றி பார்த்து தெரியாத போய் உட்காந்தாரு. அவர் பண்ண செயலுக்கு உண்டான விளைவைத்தான் நான் கொடுத்தேன். கடவுள் வந்து கூரை பிச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார், அவர் சாட்சியாக தான் இருப்பார். நீங்கள் பண்ணுற செயலுக்கு தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும், கெடுதல் பண்ணால் கெடுதல் நடக்கும். மாங்கொட்டை போட்டிங்கன்னா மாம்பழம் வரும், எட்டிக்காய் போட்டால் எட்டிக்காய் தான் வரும். இது ஐயா சொன்னதுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, எந்த தொழில் வேணாம் பண்ணுங்கள், எதை வேணாம் பண்ணுங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசா வந்து நேர்மையாக உண்மையாக தூய்மையானதாக இருந்தால் உங்களோட 7 தலைக்கட்டு நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் நல்லா புண்ணியம் பண்ணங்காட்டி நல்ல வழியில் சம்பாதிச்சுக்காட்டி இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கீங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிங்க. நம்ம கடவுளுக்கு வந்து இறைவன் செயல் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் காடுக்கு என்ன அர்த்தம் புரியுமா உங்களுக்கு? G ஃபார் ஜெனரேஷன், O ஃபார் ஆப்ரேஷன், D ஃபார் டெஸ்ட்ராய். கடவுள் அடுத்து இங்கிலீஷ்கார் அழகாக 3 எடுத்து போட்டா. உருவாக்குறதும் கடவுள் தான், காப்பாற்றுங்கிறத அழிக்கிறதும் கடவுள் தான். பட் அந்த கேப்பில் நம்ம நல்ல முறையில் நடந்துக்கோன்னா அதுக்கு காரணம் கடவுள் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நீங்கள் பண்ணுற செயலுக்கு தகுந்த விளைவு கொடுப்பார். அப்படிங்கிறது இந்த செயலுடைய பதிவை சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டுடைய செயல் கனவு மெய்ப்பட இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஸ்எம்இ கம்யூனிட்டிய வளர்ச்சிக்கு செயல்படக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகளில் ஒன்று செயல். இந்த செயலை நண்பர் வெங்கடேஷ் துவங்குடைய நோக்கம் தமிழகத்தில் இருக்கிற எஸ்எம்இ ஓனர்ஸ்க்கு, தொழில் முனைவோருக்கு தொழிலை ஆரம்பித்து ஒரு கட்டம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட முடியுது. அடுத்த கட்டத்துக்கு பெருசாக வளர்ந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அந்த கைடன்ஸை கொடுக்கறதுக்கு, அந்த நாலேஜை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஃபோரமாக செயல்படுது. இன்றைக்கி தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகள், இன்றைக்கி மிகச்சிறந்த தொழில் முனைவோர்கள், தொழில் சாம்ராஜ்யத்தினுடைய உரிமையாளர்கள் இன்றைக்கி கனவு மெய்ப்படல கலந்துக்கிட்டு தமிழகத்தினுடைய தொழில் முனைவோருக்கு தங்களுடைய அனுபவங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. நிறைய பேருக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. எக்ஸ்போஷர் அப்படின்னா அவங்கள எங்கே மீட் பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்கள போய் பார்க்க முடியுமான்னு தெரியாது. இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணோம். 30 ஸ்பீக்கரை வச்சு நிகழ்ச்சி பண்ண முடியாதுன்னாங்க. அது ஆக்சுவலாக பாசிபிள்ங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் சிரமமாக தான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். ஏன்னா நான் எப்போவுமே இந்த ஃபங்க்ஷன்ஸில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு புரியாது. ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு அப்பீலிங்காக இருக்கும். அந்த 30 பேர் பேசும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பீல் ஆகி அதில் ஒரு ஸ்பார்க் கிடைச்சா கூட லைஃப்பில் வெற்றின்னு நினைக்கிறேன். We have Dr. Gomathi come up on stage, please. ஒரு பெரிய கைத்தட்டலோட the founder of Feminine, Dr. Gomathi அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற இந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது 2008ங்க. இதை பற்றி பேசினாவே கூச்சம், வெக்கம், தாழ்வு மனப்பான்மை, பயம், யாருக்கு எது தயக்கமாக இருக்கோ, யார் எதை பேசக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதை தான் நான் கையில் எடுத்து இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பிஸ்னஸ் பார்ட்னராக கோஃபவுண்டராக இணைஞ்சிருக்காங்கன்னா அது இறைவனின் ஆசீர்வாதமாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அது ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, தினமும் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, மாதவிடாய் அப்படிங்கிறத
நாங்கள் கடந்த 17 வருடமாக திரும்ப 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 பேசி 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 மாத விடாயை மாத வழிபாடாக மாற்றி இருக்கிறோம். தீட்டை மங்களமாக்கி இருக்கிறோம். ஃபெமினயன் நிறுவனம் 40 மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் எங்களோட இணைந்த பெண்கள் உற்சவமூர்த்தி மாதிரி அதை தேரில் நாப்கினை வச்சு ஊர்வலமாக எடுத்துட்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு உலக சாதனை படைச்சிருக்காங்க உலக சுகாதார தினத்தன்னைக்கு. I would like to call upon stage Mr. Sashikumar, who is also a life coach. ஒரு பெரிய கைத்தட்டலோட அவர் மேடைக்கு அழைக்கலாம். எல்லா மனிதருமே ஒரு எண்ணத்தோடு எழுகின்றான். அந்த எண்ணம் நிறைவேண்டும் என்கிற ஏக்கத்தோடு உழைக்கின்றான். அந்த ஏக்கம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற பயத்தோடு உறங்கச் செல்கிறான். ஆனால் நாம் எல்லாம் அதற்காக பிறந்தவர்கள் அல்ல. நாம் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களை உதயச் செய்து உதிக்கச் செய்து அதை உரமாக விதைக்கச் செய்து அதை நம்முள் இருக்கக்கூடிய அபரிவிதமான திறமைகளை முழுவதுமாக வெளிப்படுத்தி அடைவதற்காகவே பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா உண்மைதானே? கோடிக்கணக்கான அணுல ஒரே ஒரு அணு மட்டும்தான் உயிர் பெற்று குழந்தையாக வளர்கிறது. அந்த ஓர் அணு தந்தையுடைய விந்தில் உருவாகி 2 மாதம் தயாராகிறது. 61வது நாள் அது தாயினுடைய நாதத்துல வந்து விழுந்து தாயினுடைய கருவில் வளர்கிறது. 10 மாசம் அம்மா கிட்ட, 2 மாசம் அப்பா கிட்ட, 2 சேர்ந்தது 12 மாசம். அப்போ இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்வுகளுமே தயார்படுத்தாமல் நிகழ்வதில்லை. ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு. 2 மாசம் ப்ரிப்பரேஷன் ஒரு குழந்தை வளர்றதுக்கு. அதே போலத்தான் இன்னைக்கு நான் கடல்ல இருந்தாலும், உங்களுக்கு பண பிரச்சனை வந்தாலும், உங்களுக்கு உறவுகள்ல சிக்கல் வந்தாலும், உங்களுக்கு தொழில சிக்கல் வந்தாலும், உங்களுக்கு ஆரோக்கியத்துல சிக்கல் வந்தாலும், உங்களுக்கு சமுதாயத்துல சிக்கல் வந்தாலும் தயார்படுத்துதல் இல்லாமல் விளைவுகள் இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். நன்றி, வணக்கம். குயிக் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். நான் முதல் கேள்வியாக வந்து ஆலடிப்பட்டியான அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். டீ கடை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண கேஷுவலாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதையே வித்தியாசப்படுத்தணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது? ஆக்சுவலாக ஆலடிப்பட்டியான் அப்படின்றது எங்களோட நேட்டிவ், எங்களோட ஊர் பேர். எல்லா பேக்கரி பக்கத்துலேயும் ஒரு டீ கடை வச்சிருப்பாங்கன்றத நோட்டீஸ் பண்ணோம். அப்போ ஏன் நம்மளும் வந்து நார்மலாக டீ போடக்கூடாது? ஏன்னா இங்கே சென்னையில் வந்து நிறைய ஜாம்பான்கள் இருக்காங்க. நம்ம வந்து 10ஓட 11 இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட அடையாளம்ன்றது கருப்பட்டி. ஸோ நம்ம ஏன் கருப்பட்டி அல்வா நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி டீயை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மாடலில் தான் நாங்கள் வந்து அந்த கருப்பட்டியை வந்து நம்ம பிராண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கருப்பட்டி காஃபியை கொண்டு வந்தோம். ஸோ அது வந்து எங்கள் அடையாளத்தை மாற்றிச்சு. ஸோ அடுத்த கேள்வி நான் வந்து ஆதன் யோகிட்ட கேட்கணும். சிவில் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு சேலஞ்சிங்கான இண்டஸ்ட்ரி. பிகாஸ் நிறைய காம்பனன்ஸ் இன்வால்வ் ஆனது, நிறைய ஏஜென்சி இன்வால்வ் ஆனது. பட் அதில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த ரிப்பேர் ஒர்க்கை எடுத்து அதை வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரான்ச்சைசி ரூட் எடுக்கணும் அப்படிங்கிற துணிச்சல் எப்படி உங்களுக்கு வந்தது? ஆக்சுவலாக சார் ஃபஸ்ட்டு பேசின கலைமூர்த்தி சார் கூட சொல்லியிருந்தாங்க, ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் இருக்கிறதுலே ஹைலி ரிஸ்க் அப்படின்றது மாதிரி. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிங்கிறது ஹைலி அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி. நான் பேசிக்கலாக சிவில் இன்ஜினியரு. அப்போ எனக்கு எப்பயுமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லா இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம புதுசாக ஒரு பில்டிங் கட்டணும், பெரிய பில்டிங் கட்டணுங்கிறது தான் அவங்களுடைய விஷனாக இருக்கும். இப்போ நமக்கு என்னென்னா எல்லாருமே புது பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்கன்னா அந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ்னு ஒரு பெரிய ஏரியா இருக்குது, வைடு ஓப்பன் மார்க்கெட் இருக்குது. அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் பிராண்ட் இல்லை. அந்த ப்ளூ ஓஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஒரு பிராண்டை கொண்டு வந்தால் நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது இது பண்ணோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, இருக்கிறதுலையே சேலஞ்சஸான விஷயங்களை கையில் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஒரு 2010-12 நான் காலேஜ் படிக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கப்பு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் மார்க்கெட்டில் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி பேப்பர் கப்பு நிறைய விற்றுக்கிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது பேப்பர் கப்பு மிஷின் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அது சேல்ஸ் ஆகாமல். அப்புறம் மரச்சக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏன் அந்த ட்ரெண்டு ஈஸியாக வருதுன்னா, ஈஸியாக காப்பி பண்ணுறது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரான்ச்சைசி பண்ணதுக்கு அடுத்து குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அப்போ இந்த கஷ்டமான விஷயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே போய் மாஸ்டர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வேறு யாரும் என்ட்ரு ஆக மாட்டாங்க, நம்ம பிராண்டை பெரிய பிராண்டாக மாறிட முடியுங்கிறது தான் கோர் ஐடியா. அதனால தொடர்ந்து இட்ஸ் பிரில்லியன்ட் ஐடியா ஆதன் யோகி. ஸோ நான் அடுத்தது நான் வந்து நம்ம சார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். வெளியில் வர்றதே வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு
புது ஐடியா. இந்த டிராப் டாக்ஸி உங்களுக்கு எந்த பெயின் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவை எடுத்து இன்னைக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண வச்சிருக்கு டிராப் டாக்ஸி அப்படின்னு? சார் 2013 இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். நான் சென்னை வாசி. கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தவிர வேற எந்த இதுவும் இல்லை. ட்ரெயின் இல்லை, இந்த ஆம்னி பஸ்லாம் இல்லை, எதுவும் கொஞ்சம் குயிக்காக போகலாம்னா எதுவுமே இல்லை. ஸோ சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அங்கே போனால் அது 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அது ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆகும்னாங்க. கொஞ்சம் குயிக்காக போகலாம்னு சொல்லி ஒரு டாக்ஸி நண்பர் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் தான் சொன்னார் 200 கிலோமீட்டர் தான் போக, பட் நான் திரும்பி வரத்துக்கும் எம்டியாக வரணும், அதுக்கும் நீங்கள் காசு கொடுக்கணும், 400 கிலோமீட்டர் கொடுக்கணும் அப்படின்னாரு. திரும்பி வரதுக்கு உங்களுக்கு நான் பேசஞ்சர் பிடிச்சி கொடுத்தா ஒன் வே வாங்குவீங்களான்னு கேட்டேன். சாதாரணமாக கேட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், பஸ்லேயே வந்துட்டேன். ஆனால் அந்த சிந்தனை வந்து என்னை கன்சியூம் பண்ணிடுச்சு. அது 2013 ஜூனில் நடந்தது. அதுக்கப்புறம் இது இணையதளத்தில் தான் இதை செய்யணும், ஒன் வே பண்ணலாம், கஸ்டமருக்கு பெனிஃபிட் ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ கஸ்டமர் டிமாண்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, சப்ளை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய நண்பர்கள் இணையதளம் வாங்குறது பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. பட் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அதை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அது வழிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்கு. அது நான் பர்சனலாக பார்த்தது. சூப்பர் சார், நல்ல ஒரு அருமையான ஒரு கான்செப்டே. ஸோ இப்போ ராதா அவங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, அகைன் உங்களுக்கு அதே கேள்வி தான். ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் எப்போவுமே. ஹவு டு யூ பேலன்ஸ் அண்ட் டூ இட்? நான் வந்து ஒரு ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரனர். வேலைக்கு ஆரம்பித்து முதல் ஒரு 6 வருஷம் நான் ஃப்ரெஷ் ஒர்க் ஜோஹோ நிறையா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லார் மாதிரியும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சு எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியல. ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனியில் வேறு ரோல் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு என்ன பிடிச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஆனாலும் எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஐம் அ ஃபெயிலியர் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். நான் வந்து நடுவில் கொஞ்ச நாள் ஆர்ஜேவாக இருந்தேன், மாண்டசரி டீச்சராக இருந்தேன், யோகா டீச்சராக இருந்தேன், என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் சைடில் நான் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒவ்வொன்றா படிச்சுட்டே இருப்பேன். கடைசியில் அது ஒரு பிஸ்னஸாக போகுமானா வராது, மாத செலவு கூட சம்பளத்துக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவேன். அப்படி ஒரு இடத்துல விட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் யாரோ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இந்த வேலையில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, உங்கள் வேலையை நானும் பார்த்துருக்கேன், நீங்கள் ஏன் பார்ட்னர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டு அவர் எனக்காக அப்ளை பண்ணி ஆரம்பித்தது தான் என் கம்பெனியே. அன்றைக்கி ஆர்ஜே படித்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறோம். அதனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே எனக்கு அவங்களுக்கு தெரியும், பட் ஒரு சின்ன க்யூட்டான இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்வெளி நாயகி மா இலை ஒருத்தவங்க அக்ரிகல்ச்சர்ல இருந்தும், இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸாக இருந்தும் பேச போகிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சிக்கு வந்து தேர்வு படணும் அப்படின்னா அந்த விண்வெளி வந்து நம்மளை தேர்வு பண்ணணும். படிப்பாக படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அதை எப்படி பிஸ்னஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் டிரான்சிஷன். வா, வண்டர்ஃபுல்லாக சொன்னீங்க. இன்னைக்கு உமன் ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து தாழ்மையோட சொல்லிக்கிறதுல பெருமை, நான் மட்டும்தான் ஒரே உமன் ஃபவுண்டர் இந்த ஹோல் வேர்ல்ட். 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ், அதுவும் ஹை ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட லான்ச் பண்ணிருக்கோம். 5 இஸ்ரோவில், 1 நாசாவில். வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் 3D பிரிண்டட் சேட்டலைட் நாசா மூலமாக ஏவப்பட்டிருக்கு. வா. அண்ட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசும்போதும் இந்த தொழில் தொடங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்றத கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3 காரணம் சொல்லலாம். முதல் காரணம் அப்பா, அவர் ஒரு விவசாயி. நான் வந்து என்ன எப்படி காயின் பண்ணிக்கிறேன்னா, எல்லாரும் ஆண்டர்ப்ரினர் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஃபார்மர்ப்ரினர். ஸோ இந்த ஃபார்மர்ப்ரினருக்கு வந்து ஒரு தாட் வந்து, நான் ஐடிசியில் 12 இயர்ஸ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கார்பரேட் லைஃப்ஸ் வந்து ஐ ஹவ் கேரிட் ஓவர். வி ஆர் நாட் கான்ஷியஸ் அபவுட் வாட் தே ஆர் ஈட்டிங். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இன்றைக்கி போய் சேருதா அப்படின்னு பார்த்தா வந்து வி குட் நாட் ஃபைண்ட் அ ஹெல்த்தி பேக்ட் ஒன்ஸ் டுடே. ஸோ அங்கே வந்து எனக்கு தேர்ட் கான்ஷியஸ்னஸ் வந்துச்சு. am I a conscious parent? am I able to give my child a healthy food? அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு ஆல்ரெடி இருந்தது. நான் அந்த பக்கத்தில் ஃபார்ம் லேண்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இட் ஆல் காயின் டுகெதர் அண்ட் ஐ ஃபவுண்ட் மை பர்பஸ் ஆஃப் லைஃப். We have Mr. Selvakumar on stage, please. ஒரு பெரிய கைத்தட்டல் தரலாம். பொரியம் மேனஸ் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் சோஷியல் வெல்ஃபேருக்காக, அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்காக நிறைய பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. த்ரூ அவுட் தமிழ்நாடு இவர் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிராண்டை இன்னைக்கு பில்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் தரலாம் ஃபார் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் அண்ட் their team for their dedication and hard work towards building a better society. A big round of applause for Mr. Sudarshan, founder of the social company. ஒரு லிங்க்டின்ல ப்ரோஆக்டிவான ஒரு மெம்பர் இவர், ஒரு சோஷியல் மீடியா குருன்னு கூட சொல்லலாம். It's such a privilege to have you with us and it's an honor to be presenting this award to you, icon of Tamil Nadu.